வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. பொதுவா நம்ம தட்டுல ஓரமா ஒதுக்கி வைக்கிற கீரைகளை இனிமே நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இந்த கீரைகள் வெறும் சைடிஷ் கிடையாது, உங்க இதயத்தை காப்பாத்துற மிக முக்கியமான பயோகெமிக்கல் டூல்ஸ். இத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம தினமும் சாப்பிடுற சாதாரண கீரைகள் ஒரு பவர்ஃபுல்லான இதய மருந்தா செயல்பட முடியுமா? கண்டிப்பா முடியும். இதயத்தை பாதுகாக்கணும்னா ஏதோ ரொம்ப விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் வாங்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கான மிகச்சிறந்த இதய மருந்து இப்போ உங்க சாப்பாடு தட்டிலே இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம இதயத்தோட முதன்மை காப்பாளர்கள் யாருன்னு பார்ப்போம். முக்கியமா ஒமேகா 3 பத்தியும் அது எப்படி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் டேர்ம் இருக்கு. அதுதான் ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், ஷார்ட்டா ALAன்னு சொல்லுவாங்க. பொதுவா கீரைகள்ல கொழுப்பு சத்து இருக்காதுன்னு நினைப்போம். ஆனா பருப்பு கீரை அதுக்கு ஒரு பெரிய எக்ஸெப்ஷன். அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த பருப்பு கீரையை சைவ பிரியர்களின் மீன் அப்படின்னே சொல்லலாம். மீன் சாப்பிட்டா கிடைக்கிற அதே ஒமேகா 3 நன்மைகள் இதுலயும் கொட்டி கிடக்கு. சரி, இந்த பருப்பு கீரை எக்ஸாக்டா என்ன பண்ணுது? இது நம்ம ரத்தத்துல இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை தடுக்குது. அது மட்டும் இல்லாம ரத்த நாளங்கள்ல ஏற்படுற வீக்கத்தை குறைச்சி பிளட் கிளாட் ஆகாமலும் பாத்துக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இது இதயத்துக்கு ஒரு சூப்பரான கவசம். அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஃபுட், முருங்கைக்கீரை. இதுல குவெர்செட்டின், ஐசோதியோசயனேட்ஸ் அப்படின்னு 2 பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். ஆனா இந்த ரெண்டும் நம்ம ரத்த நாளங்களுக்கு ஒரு இயற்கையான செக்யூரிட்டி கார்டு மாதிரி செயல்படுதுங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முருங்கைக்கீரைய ரத்த அழுத்தத்தின் நண்பன்னே தாராளமா சொல்லலாம். ஏன் தெரியுமா? நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற அதிகப்படியான சோடியம், அதாவது உப்பு செய்யற டேமேஜ முருங்கைக்கீரையில இருக்கிற அதிகப்படியான பொட்டாசியம் அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுது. இதனால ரத்த அழுத்தம் சீராகி இதய தமனிகள் தடிமனாகிற அதிரோஸ்க்ளிரோசிஸ் அப்படிங்கிற ஆபத்தான நிலையையே இது டோட்டலா தடுத்து நிறுத்துது. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாத்தீங்களா? ஓகே, அடுத்ததா நம்ம உடம்புங்கிற மிஷினை எப்படி சுத்தப்படுத்துறது, குறிப்பா இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையையும் இதய துடிப்பையும் சீராக்கிற கீரைகள் என்னன்னு பாப்போம். கொலஸ்ட்ரால்னால கஷ்டப்படுறவங்களுக்கு வெந்தயக்கீரை ஒரு அருமையான சாய்ஸ். இதுக்கு முக்கிய காரணம் அதுல இருக்கிற சாப்போனின்கள். இந்த சாப்போனின்கள் என்ன பண்ணும்னா, கொலஸ்ட்ரால் எங்க உற்பத்தி ஆகுமோ அந்த இடத்துக்கே, அதாவது கல்லீரலுக்கே நேரடியா போய் அதோட உற்பத்தியை ரொம்பவே எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், கல்லீரல்ல கொலஸ்ட்ரால் உருவாகிறத சாப்போனின்கள் தடுக்குது. செகண்ட், வெந்தயக்கீரையில இருக்கிற ஃபைபர், அதாவது நார்ச்சத்து, நம்ம சாப்பாட்டுல இருக்கிற கெட்ட கொழுப்பை ரத்தத்துல கலக்க விடாம ஒரு வலை மாதிரி பிடிச்சு வச்சுக்குது. ஃபைனலா அந்த பிடிப்பட்ட கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புல இருந்து கழிவா வெளியேறிடுது. சிம்பிளா சொல்லப்போனா வெந்தயக்கீரை கெட்ட கொழுப்பை பிடிக்கிற ஒரு ஸ்பெஷல் வலை. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, மணத்தக்காளி கீரை. அடிக்கடி நெஞ்சு படபடப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இது இயற்கையாவே ஒரு டயூரிட்டிக், அதாவது சிறுநீர் பெருக்கியா செயல்படுது. நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற தேவையில்லாத தண்ணியையும் உப்பையும் வெளியேற்றி ஒரு பிரஷர் ரிலீஸ் வால்வ் மாதிரி இது வேலை செய்யுது. இது ஏன் அவ்வளோ முக்கியம்? உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணியும் உப்பும் வெளியாகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க இதயத்தோட வேலைப்பழு குறையுது. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான உங்க இதய தசைகளுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்து புத்துணர்ச்சியாகுது. இதனால அந்த படபடப்பு குறைஞ்சு இதய துடிப்பு ரொம்பவே சீராகும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கறிவேப்பிலைய நம்ம பொதுவா ஒரு வாசனை பொருளா தான் பார்க்கறோம். ஆனா அது அதை விட பல மடங்கு மேலானது. கறிவேப்பிலையில மகாநிம்பைன் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆல்கலாய்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கறிவேப்பிலை ஒரு மிகச்சிறந்த பிளட் பியூரிஃபையர். இது ரத்தத்துல இருக்கிற லிபிட் அளவை குறைச்சு தமனிகள்ல கொழுப்பு படிறத தடுக்குது. அது மட்டும் இல்லாம உங்க இதயத்துக்கு போற ஆக்சிஜனை ரொம்பவே சுத்தமா கொண்டு போறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நாம கண்டிப்பா மாத்திக்க வேண்டிய ஒரு பழக்கம் இதுதான். சாப்பாட்டுல கருவேப்பிலைய வாசனைக்காக போட்டுட்டு அப்படியே தூக்கி போடுறதை இனிமே நிப்பாட்டுங்க. அது வெறும் வாசனை பொருள் இல்லைங்க, உங்க இதயத்தை வாழ்நாள் முழுக்க காப்பாத்த போற ஒரு உயிர்வேதியியல் கருவி. அதனால அதை மென்னு சாப்பிட்றத பழக்கமாக்கிக்கோங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த கீரைகளை எப்படி சமைச்சு சாப்பிடணும், என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நாம பார்த்தல ஒரு குட்டி ரீகேப் பண்ணிடலாம். பருப்பு கீரை, இதுல இருக்கிற ஒமேகா 3 பிளட் கிளாட் ஆகிறத தடுக்குது. முருங்கைக்கீரை, இதுல இருக்கிற பொட்டாசியம் உங்க பிளட் பிரஷரை குறைக்குது. வெந்தயக்கீரை, இதுல இருக்கிற ஃபைபர் கொலஸ்ட்ரால உடம்புல இருந்து வெளியேத்துது. இதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சம்மரி. இது எப்பவுமே உங்க மைண்ட்ல இருக்கட்டும்.
இத நம்ம லைஃப்ல எப்படி ஃபாலோ பண்றதுன்னு சில ப்ரோ டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கீரைகளை எப்பவுமே எண்ணெயில பொரிச்சு சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டாகவோ அல்லது சூப் மாதிரியோ செஞ்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர், நீங்க ஏற்கனவே ரத்தம் மெலிதாக்கும் மருந்துகள் அதாவது பிளட் தின்னர்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கீரைகளை ரெகுலரா உங்க டயட்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க சாப்பாட்ட ஒரு சூப்பரான நோய் தடுப்பு மருந்தா எப்படி மாத்த போறீங்க? இனிமே நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது வெறும் கீரைகளை வாங்குறோம்னு நினைக்காதீங்க. உங்க இதயத்தை பாதுகாக்கிற டூல்ஸை வாங்குறோம்னு நினைச்சு வாங்குங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை இன்னைக்கே தொடங்குங்க. நன்றி.